எங்க போயிட்டா இவன்? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். வரட்டும், பார்த்துக்கலாம். ஹலோ. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜோபி, நீயா? என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? டேடி மம்மியும் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க. நீ எப்போ வருவ? சோமி, குட் ஐடியா. பேச்ச மாத்திர உண்மைதான் சொல்றேன். நான் பீச்சில் இருக்கேன். அட ஆமா, வரேன், கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரேன். சரியா? அங்க வந்து உன்னை பார்த்துட்டு உன்னை கையோட தமிழ்நாட்டு கூட்டி வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தோட தாலி கட்டி என் பொண்டாட்டிய உன்னை சிங்கப்பூருக்கே கூட்டிட்டு போக போறேன். இன்னொரு விஷயம், மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம இங்கேயே இருக்கு டிசைட் பண்ணலாமா? இங்கே பாரு, உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. கண்ணா, நான் எப்பயுமே உண்மை சொல்லி தான் எனக்கு பழக்கம், பொய் சொல்லி பழக்கம் இல்லை. என்ன உனக்கே தெரியும். தெரியுமில்ல? சரி, கண்டிப்பா வரேன். ஓகேவா? பாய். நேர்ல கிஸ் குடுறீனா கொடுக்க மாட்டேங்கிறா, போன்ல கிஸ் குடுறீனா என்னம்மா யோசிக்கிறா? சை சை, இதெல்லாம் ஒரு பொழப்பு. சை. அப்பா பேச்சு கேட்டு என்னோட கனவெல்லாம் பொய்யாயிருச்சல்ல. டே மச்சான், என் கனவு மொத்தத்தையும் எங்க அப்பா ஃபாயில் பண்ணிட்டாரா. டேய், உனக்கே தெரியுமில்லடா, நான் சின்ன வயசுல இருந்தே விண்வெளி வீரனாகணும், விண்வெளி வீரனாகணும். உனக்கே தெரியுமில்லடா, அது எல்லாத்துக்கும் ஒரே அடி எங்க அப்பா ஆப்பு வச்சுட்டாரா. இப்ப புதுசா என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அப்பா என்ன ஃபாரஸ்ட் வேலைக்கு போக சொல்றாரா. இந்த ஃபாரஸ்ட் பத்தி எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு விண்வெளி பத்தி தெரியும், உனக்கே தெரியுமில்லடா. எதுக்குடா எங்க அப்பா எப்படி எல்லாம் பண்றாரு? எல்லாம் போயிடுச்சா, முடிச்சிட்டாரா, மொத்தத்துக்கு விளக்கு வச்சு விட்டாரா. உனக்கு என்னடா, நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு அப்பா இருந்தும் இப்படி எல்லாம் பண்றாரு. சேர்றா, நீ சொல்ற மாதிரியே செய்யற. எங்க அப்பாவுக்காகவே இதை பண்றேன். அந்த ஃபாரஸ்ட் வேலையே எனக்கு பிடிக்கல, அந்த ஃபாரஸ்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்ல பாரு, எங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னா இல்லையா பாரு.
டேய், இந்த இந்த பேக்கில் உனக்கு சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் இருக்கு. இதை நீ பத்திரமா வச்சுக்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போனீன்னா சரி, இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சொல்லிட்டேன். ஓகே. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓ. டேய், உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும். உள்ளவா. ஆப்பு வைக்கிறதுக்கு தயாராயிட்டாரு. டேடி கூப்பிட்டீங்க, எதுவும் பேசாம உட்காந்துட்டு இருக்கிறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க முகத்தை பார்த்தா ஏதோ சாதிச்ச மாதிரி எனக்கு தெரியுது டேடி. டேடி, நீங்க எப்போ விண்வெளிக்கு போனீங்க சொல்லுங்க. நான் போகாத விண்வெளிக்கா நீ போயிட்ட? நான் சொல்ற இடத்துக்கு நீ போனீன்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்பவுமே அவசரப்படக்கூடாது. அவசரம் பட்டா காரியம் கெட்டுடும். டேடி, இந்த கிரகத்தில் நம்ம எப்பயுமே வாழவே முடியாதா? இந்த போரோசோர்ஸ் பிளானட்ல மட்டும் இல்லை, இதை விட எல்லா கிரகத்திலையும் நாம வாழலாம். என் கதையை சொல்றேன் கேளு. 1995 வருஷத்துல நான் எங்க ப்ரொஃபஸர் கிட்ட ஸ்பேஸ்ல அஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 பேர் போகணும். அப்படி எல்லாரும் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அந்தந்த கிரகத்துக்கு போனாங்க. ஆனா நான் என் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அந்த கிரகத்துக்கு நான் போனேன். அவன் பேரு என்னன்னா ஜெய்பார்த்திபன். அவன் எனக்கு தகவல் கொடுப்பான், நான் அவனுக்கு தகவல் கொடுப்பேன். இப்படி நாங்க அந்த கிரகத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க ப்ரொஃபஸர் ஒன்னு சொன்னாரு, உங்க 2 பேருக்கும் வேலை வந்துருச்சு, அது இனிமே நீங்க செய்யணும்னு சொன்னார். அது என்னன்னு எனக்கு புரியல, ஆனா அவனுக்கு புரிஞ்சிருச்சு அது என்னன்னு. நான் அவங்கிட்ட கேட்டேன், அவன் சொல்லல. அதுக்கு அவன் இன்னொரு விஷயம் சொன்னான். நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவேன். அவன் பேச்சும் திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனை போல இன்னும் 100 பேர் வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் கூட இருக்கும்போது எனக்கு பயம், பதட்டம் இதெல்லாம் எதுவும் வந்ததில்லை. எனக்கு எல்லாமே அவன் தான், அவனுக்கு எல்லாமே நான் தான். இப்படி தான் நாங்கள் அந்த கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே, ஒரு விஷயம் தெரிலன்னா அது தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லுவான். எங்கள் டீமுக்கே லீடர் யாருன்னா அது ஜெய்பார்த்திபன் மட்டும்தான். ஒரு நாள் அவன் ஒரு கிரகத்துக்கு என்னை போக சொன்னான். அது இந்த போரோசோரஸ் பிளானட்டுக்கு தான். இந்த போரோசோரஸ் பிளானட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம்.
அவன் சொன்ன மாதிரி நானும் இந்த போரோசோரஸ்க்கு வந்தேன். மனசுல பயம் இருக்கலாம், ஆனா உன் கண்ணில் பயம் இருக்கக்கூடாதுன்னு அவன் சொன்னான். அதே மாதிரியும் நானும் செய்ய ஆரம்பிச்சேன். உன்னை சுத்தி இந்த கிரகம் அழிஞ்சிட்டு இருக்குது, அது உனக்கு தெரியுமா? நீ கொஞ்சம் திரும்பி பாரு, உனக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன். அம்மா நாம இப்போ என்ன பண்ணுறது? என்கிட்ட ஒரு ஷிப் இருக்கு, அதில் நம்ம தப்பிச்சு போயிடலாம். என்ன சொல்ற? உங்ககிட்ட ஷிப் இருக்கா? கொஞ்சம் உனக்கு பின்னாடி பாரு கண்ணா. சொன்ன உடனே பார்க்காத, இது ஒன்றும் ஹாலிவுட் படம் கிடையாது. அதை நான் வெளியே தான் பார்க் பண்ணி வச்சிருக்கேன். வா போகலாம். இது என்ன பறக்கிற கப்பலா இல்லை பாய்மர கப்பலா? இப்படி அடி வாங்கியிருக்குது. உயிர் மேல ஆசை இருந்தா நீ வா, இல்லைன்னா இப்படியே ஓடி போயிரு. ஜான், நாம் நல்லா மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஷிப்பில் ஏதோ கோளாறு ஏற்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க. எந்த நேரத்துலையும் நாம் கீழே விழுவலாம். ஜான், நாம் கீழே விழு போகிறோம். நல்லா பிடிச்சிக்க ஜான், விட்டுறாத, பிடிச்சிக்கோ. ஓகே அர்ஜுன், ஐ எம் ரெடி. ஷிப்போட பாஸ்வேர்ட் கார்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் விழுந்திருக்கணும். எங்கிட்ட இருக்கிற யோசனையை வச்சு அதை சரி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். முடியும்னு நினைக்கிறேன், முடிச்சு காட்டுறேன். ஷிப் கடலில் விழுந்துருச்சு, பாத்தியல்ல? சரி வா போலாம். அர்ஜுன், என்ன இடம் இது? இதுதான் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த ஷிப்போட கார்டு விழுந்திருக்கணும். அந்த கார்டு எடுக்கணும்னா நம்ம 2 நாள் இங்கே இருந்தே ஆகணும். அப்படி இருந்தோம்னா நம்ம கைராசி படி அந்த கார்டு நம்ம கை கிடைச்சிரும். சும்மா நம்பிக்கையில் சொல்கிற, நம்பனா வாழ்க்கை, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நீ பார்க்குற மாதிரி நாம் ஒன்றும் இங்கே திருட வரல. நாம் நம்மளுடைய ஃபேஸ்ஷிப் கார்டு எடுக்க தான் வந்திருக்கோம்.
ஓகே அர்ஜுன், ஆரம்பி. யார் நீங்கள்? இந்த காட்டுக்குள் ஏன் வந்தீர்கள்? நான் இந்த காட்டுக்குள்ள ஏன் வந்தேன்னு தெரியுமா? எங்க அப்பா எனக்கு ஒரு ஷிப்பு கொடுத்தாரு. இப்போ அந்த ஷிப்பில் கோளாறு ஏற்பட்டுருச்சு. அது உனக்கு தெரியாது, உன் அப்பாவிற்கு தெரியும். இவங்க அப்பா தேவையில்லாத விஷயத்துல சொல்லி வச்சிருக்கான், தேவைப்படுற விஷயத்த சொல்லி தரல. ஜான், இப்போ ஏதாவது என்னை பற்றி சொன்னியா? இல்லை, நான் எதுவும் சொல்லலை. இல்லை, சொன்ன மாதிரி இருந்தது. ஏங்க அர்ஜுன், உங்கள் சிப்பு பேசுமா? ஐயோ, கம்முன்னாடி பையன் கேள்வியெல்லாம் கேட்குறானே, தெரியாதுன்னு காட்டிக்க வேண்டியதான். எனக்கு தெரியாது. அர்ஜுனுக்கு தெரியாது, அவங்க அப்பாவிற்கு தெரியும். ஏனென்றால் இந்த சிப்பை உருவாக்கியவர் அவர்தான். இப்பொழுது ஆபத்து வரப்போகிறது. இந்த காட்டில் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது. நீங்கள் இருவரும் இந்த காட்டை விட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடிவிடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. என்ன ஒரு சத்தம் கேட்டுட்டு இருந்தது, சத்தத்தையும் காணோம், ஒன்னையும் காணோம். என்னங்க அர்ஜுன், நம்ம சாவ போறோமா? இல்ல நம்ம சாவ மாட்டோம். இதை விட பெரிய ஆபத்தையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியா? என்ன ஆபத்தை பார்த்துருக்கீங்க? நேத்து தான் ஷிப்ல இருந்து கடல்ல கீழே குதிச்சோம். அப்பெல்லாம் எதுவும் ஆகல. இப்ப முட்டி எப்படி? 6000 அடி உயரத்துக்கும் 6 லட்சம் அடி உயரத்துக்கும் வித்தியாசம் தெரியலீங்களா அர்ஜுன்? முடிச்சுட்டீங்க போங்க. ஹே, ரொம்ப நேரமா முடி வேற கண்ணில் பாட்டுட்டே இருந்தது, அதுதான் எடுத்து கட்டினேன். அதுவும் வேற இந்த சீன் செட் ஆகலையா? ஓப்பன் சீன் கொஞ்சம் கூட செட் ஆகல. என் மனசு சொன்னதுனால தான் எடுத்து கட்டினேன். ஆட ஏங்க அர்ஜுன், கொஞ்ச நேரம் சீனுக்காக இவ்வளோ பில்டப்பா? ஐயோ, என்ன பயமா இருக்கா? ஏங்க அர்ஜுன், இந்த சிப்பு எப்போ வாங்கினீங்க? அதுவா, 7 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா எனக்கு இது கொடுத்தாரு. ஒரு நாள் நான் விண்வெளிக்கு போகும்போதெல்லாம் நான் அந்த ஷிப்பை எடுத்துட்டு போவேன். அப்போ போராசோர்ஸ்ல ரகசியமா இந்த ஷிப்பை எங்க அப்பா வச்சிருந்தாரு. இப்போ எனக்கு இது யூஸ் ஆகுது. அப்படிங்களா அர்ஜுன்? ஆமா. என்ன ஜான், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அதுதான் அர்ஜுன், எனக்கும் புரியல. நாம் எவ்வளவு தேடியும் அந்த ஷிப்போட கார்டு நம்ம கை கிடைக்கல. ஆமாம், நம்மக்கிட்ட சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை. இப்போ நம்ம சாக போகிறோம். நாம் இன்னும் 2 நாள் தான் இந்த இடத்துல இருக்க போகிறோம். அதுக்குள்ளார அந்த ஷிப்போட கார்டு நாம் எடுத்துடணும். அப்பா 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 அப்பாடா. அர்ஜுன், இது குகையா இல்லை ஆதி மனிதனோட குகையா? எனக்கு தெரியல. இது கொகையா இல்ல ஆதி மனிதனோட கொகையா எனக்கு இப்ப முக்கியம் இல்லை. நாம இப்போ இந்த கொகைகளை போறதா எனக்கு முக்கியம். எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போறதுக்கு நீ தயாரா இருந்துக்க. இந்த குகையை பார்த்தோன்னே எனக்கு பயமா இருக்கு. ஜான், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நாம் இப்போ சாமி கும்பிட வந்தோமா இல்ல கிரிக்கெட் விளையாட வந்தோமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்ல, இப்போ நீங்க எந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்காக நீங்க சாமி கும்பிட்டீங்க? அதுவா, இந்த குகையை பார்த்தோன்னே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமில்ல. அதுக்கு தான் உள்ளே போகும்போது சாமிக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அந்த ஆளோடைய அட்ரஸ் உனக்கு தெரியுமா? இது வடிவேலோட காமெடியாச்சு. ஆமாவா இல்லையா? ஐயோ, நான் தெரியாமல் கேட்டுட்டேன்னா. இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம், வாங்கண்ணா.
பார்த்துருவோம் வா. எருமையெல்லாம் செத்து கிடக்குது அர்ஜுன். அது உன் கண் கோளாறு ஜான். அப்படி உள்ள என்னதான் இருக்கு ஜான், உனக்கு தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. என் பாட்டி ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்கு. என்னன்னு? ஏதோ பேய் இருக்காமா, பயந்தாங்கோலிங்க, பிசாசு இருக்காமா, பைத்தியக்காரனுங்க. அது போக 1000 வருஷமா இங்க ஏலியன் இருக்காமா. ஏலியன்? நம்ம மணி இருக்கானே, நம்ம மணி, அவன் இந்த குகைக்குள்ள வருவானா போவானா? அது மட்டும் இல்லை அர்ஜுன், நம்ம ஏலியனை பார்த்தா பயப்படக்கூடாதாமா, அதை பார்த்தா நாம எதிர்த்து தைரியமா நிக்கணுமாமா. ஏன் அர்ஜுன் இவ்வளவு தூரம் சொல்றானே, கொஞ்சம் கூட அர்ஜுன், அர்ஜுனை காணோம். அர்ஜுன், அர்ஜுன், ஐயோ வச்சுட்டாண்டா ஆப்பு. அர்ஜுன் இருக்க, என்னை கூட்டு போடா அர்ஜுன். அர்ஜுன் கூடவே வந்து ராசா, இப்படி என்னை கழட்டி விடுவேன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா எப்படியாவது தப்பிச்சிருப்பனே. யாரது? சுத்தி சுத்தி பார்த்தையா, இத்தனை தடவை பைந்தியா, சொல் பேச்சை கேட்கணும் சின்ன தம்பி. எத்தனை தடவை பார்த்தாலும் என எத்தனை தடவை பார்த்தாலும் நீ மட்டும் எப்பொழுதும். அதுக்கு மேலே பாட மாட்டேன். வெளியிருந்து உள்ள வரும்போது என்ன சீன் போட்ட, இப்போ ஒரு ஏலியன் மாதிரி சவுண்டு விட்டதுக்கு இப்படி பயந்து நிக்கிறியாடா தேரிக்க. உங்க வேலை தானே இது. இங்க பாருங்க அர்ஜுன், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஒன்றா வந்தோம், ஒன்றா தேடணும், ஒன்றா போகணும் இப்படின்னு நினைங்க அர்ஜுன். ஏலியன் மாதிரி ஒரு சத்தம் போட்டீங்க, அந்த அதிர்ச்சியில் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அர்ஜுன். நாம் எதுக்கு முதல்ல இங்கே வந்தோம், அந்த வேலையை பார்ப்பாங்க அர்ஜுன். சரி, இன்னும் அது எப்படியே போகட்டும். இன்னும் நம்ம வந்த வேலையை கவனிப்போம். அர்ஜுன், உள்ள என்னமோ சத்தம் கேட்குதுல்ல? சத்தம் கேக்குதா? என்னடா சொல்ற? ஆமா கேக்குது. சரி வா போய் பார்க்கலாம். வருக வருக என AK-1500க்கு உங்களை வரவேற்கிறேன். வரவேற்பெல்லாம் இருக்கட்டும், வெளியே ஒரு பேய் நிக்குது. நீங்கள் தாங்க பேய் மாதிரி பண்ணனீங்க அர்ஜுன். அப்புறம் என்ன அர்ஜுன் பேய் மாதிரி கேட்குறீங்க? உனக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு தடவை பேய் பார்த்துட்டானா, சரியா பயந்துட்டுனா நானு. ஓ, அதனால தானா? வெளியாட்கள் எங்களோட கிரகத்தை ஆக்கிரமிச்சிருவாங்கன்னு நாங்க அப்படி பண்ணணும். நாங்க இங்க 2000 வருஷமா இருக்கிறோம். பக்கத்துல இருக்கிற கிரகமெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டோம். எங்க கிரகத்தை வெளியாட்களிடமிருந்து காப்பாத்த நாங்க முயற்சி பண்ணோம். ஆனா அந்த கிரகத்தை அழிக்கிறவன் யாருன்னு இன்னும் தெரியாமலேயே இருக்குது. அது இருக்கட்டும், எங்களுடைய கிரகத்தை காப்பாத்த உங்களுடைய பவர் சோர்ஸ் எங்களுக்கு வேணும். எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க.
இந்த கிரகம் அழியறதுக்கு காரணமா இருக்கிறவனை நாம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். அப்படி போட அருவாள. ஆமா, கடைசி வரைக்கும் அந்த ஸ்பேஸ் ஷிப் கார்டு என்னால் எடுக்க முடியல. இது மட்டும்தான் உண்மையான விஷயம். இந்த போரோசோரஸ்க்கு வந்தனா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான். ஒரு தடவை இந்த போரோசோர்ஸ் ஒரு பக்கம் அழியும் போது அப்பதான் அவனை நான் முதல் தடவை பார்த்தேன். ஆனால் இன்னும் அவனை என்னால் மறக்க முடியல. அவனுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னான். அவன் எங்கேயும் வெளிநாட்டில் இருக்கானாமா. நீ அவங்கள போ, நான் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்கிறேன். உனக்கு நல்லதே நடக்கும். அது ஒண்ணும் இல்ல. AK-1000 கிரகத்துல இருந்து பவர் சோர்ஸ் எடுத்து மற்ற கிரகங்கள்ல இயங்கிட்டு இருக்கு. சரி, ஆகட்டும். இந்த முறை ஒட்டுமொத்த பிளானட்டை வச்சிருக்கீங்க. சொல்ல முடி ரொம்ப நேரம் கண்ணில் பட்டிருந்தது, அதான் எடுத்து கட்டினேன். ரொம்ப நேரமா இல்லை சொல்லு. அது இல்லாமல் ஓப்பனிங் சீன் எதுவும் செட் ஆகல. அது இல்லாமல் ஓப்பன் சீன் எதுவும் செட் ஆகல. டேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னார். சொன்னதுனால தான் நான் எடுத்து கட்டினேன். அதனால எடுத்து படத்தில் வச்சோம். அதுக்கு அதே பரவாயில்லைக்கா. ஸ்டார்ட்ண்ணா. இல்லை, இப்போ அதுவா இந்த குகையை பார்த்தோன்னே எனக்கு போன சக்காயிடுச்சு. அதுக்குதான் உள்ள போகணும். அது முக்கியம் இல்லடா. அடுத்து நான் பாருங்க அப்படியே வாங்க லைன் பண்ணு. தெரியாம கேட்டுக்கேன். இல்லை கட் பண்ணி எடுத்துடலாம். அவன் பார்க்குறானா அந்த சேனல் கட் பண்ணிடு, அதே கட் பண்ணிடு. பார்க்க கட் பண்ணி கட் பண்ணி அவ்வளோதான். ஏன்டா திரும்பி சொல்லு. திரும்பி அது ஆமாம் திரும்பி சொல்லலாம். அதே மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே அதே மாதிரி தான் ஆக்டிங் அதே அப்பதான் வேணும். ஃபஸ்ட்டு ஐயோ போய் பார்த்தாலே நாட்டில் நல்லா இருக்குது. தடுக்கல
ரொம்ப நேரமாக அந்த கோட்டையா இல்லை ஆதிமதி புகையா? இது குகையா ஆதிமனித கோட்டையா நினைச்சிட்டு நிற்கணும். நம்ம கோட்டைக்கு போகிறோம். இந்த புகையை பார்த்த உடனே பயமா இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க. நாம் இப்போ கபடி விளையாட வந்தோமா இல்லை சாமி கூட வந்தோமா? என்ன கேட்குறீங்க?